அகழ்வாரை தாங்கும் புவியே, செந்தமிழ் மொழியே, தேன்தமிழ் சுவையே, இங்கு கூடியிருக்கும் அவையே, அவைதனில் வீற்றிருக்கும் பெருந்தகையே, ஆன்றோரே சான்றோரே, நேரிய பணி செய்ய காத்திருக்கும் கூறிய மதி கொண்ட நாளை இந்நாட்டினை காத்திட போகும் என் போன்றோரே, உங்கள் அத்துணை பேரை முதற்கண் வழங்கி முடித்து பேச போகிறேன். நான் இங்கு பேச போகும் தலைப்பு சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்பதே ஆகும். ஏன் இந்த தலைப்பை என சற்றே ஆராய்ந்து பார்த்தோமானால், சந்திர மண்டலத்திலும் செவ்வாய் கோளிலும் நீர் இருப்பதை கண்டுபிடிக்க கோடி கோடியாய் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இருக்கின்றதா இல்லையா என்பதே தெரியாத ஒன்று தேடி அலையும் நாம் கையில் வைத்திருக்கும் பொக்கிஷங்களை காப்பாற்றி வைத்திருக்கிறோமா? இல்லையே. காவேரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேலே ஆறு போல ஓடத்திரு மேனி செலுத்த தமிழ்நாடு என்று பாரதி கொண்டாடிய நதிகள் எல்லாம் இன்று நீரின்றி வறண்டு போய் கிடைக்கிறது. இதற்கெல்லாம் யார் காரணம்? நாம் தான் காரணம். நாட்டில் மழையிலே என நாம் சொல்லி நிற்கிறோம். எப்படி பெய்யும் மழை? இருக்கும் மலைகளில் உள்ள காடுகளை எல்லாம் வெடி வைத்து தகர்த்தெறிந்தால் எங்கிருந்து பெய்யும் மழை? வானிலிருந்து விழும் மழையை காரணம் என்ற நிலை